ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பேக் டு நேச்சுரல் லைஃப். இன்றைக்கி நம்ம வீடியோவில் அகத்தி பூ பொரியல் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாங்க. அகத்திப்பூவில் 2 வகை இருக்குது. ஒன்று வந்து வெள்ளை அகத்திப்பூ, இன்னொன்று வந்து சிவப்பு அகத்திப்பூ. இன்றைக்கி நம்ம சிவப்பு அகத்திப்பூ பொரியல் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாங்க. இதில் பார்த்திங்கன்னா வாழைப்பூவில் இருக்கிற ஒரு கெட்டியான நரம்பு பகுதி மாதிரியே இதுலேயும் இருக்கும். இதை வந்து நம்ம நீக்கி எடுத்து வச்சுக்கலாங்க. நான் வந்து ஒரு 15லேருந்து 20 பூக்கள் எடுத்திருக்கேன். இது போலவே எல்லா பூக்கள்லேயும் நீங்கள் இந்த நரம்பு பகுதியை நீக்கிட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா கழுவுனதுக்கப்புறமா இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பொரியல் செய்கிறதுக்கு முதல்ல கடாயை அடுப்பில் வச்சு சூடானதுக்கப்புறமா கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டுட்டு முதல்ல நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். நல்லா சூடானதுக்கப்புறமா சூடாகி வெடித்ததுக்கப்புறமா நம்ம வந்து கருப்புளுந்து கடலைப்பருப்புலாம் சேர்த்துக்கலாங்க. கருப்புளுந்தும் நீங்கள் எடுத்துக்கலாம், அல்லது வெள்ளை உளுந்து உடச்ச உளுந்தும் நீங்கள் சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கடலைப்பருப்பு வந்து நல்லா வறுபட்டதுக்கப்புறமா நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை வந்து சேர்த்ததுக்கப்புறமா காஞ்ச மிளகாய் வத்தல் சேர்த்துக்கோங்க. நீங்கள் காரத்துக்கேற்ப 2 அல்லது 3 மிளகாய் வத்தல் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 5லேருந்து 6 சின்ன வெங்காயத்தை நான் வந்து குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இப்போது வெங்காயம் நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம வந்து அகத்திப்பூ கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து இது கூட சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இந்த பூ பார்த்திங்கன்னா நமக்கு சீக்கிரமாக வெந்துடும். ஆனால் இந்த ஒரு தண்டு பகுதி மாதிரி இருக்கு இல்லைங்களா, காம்பு பகுதி வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். நம்ம அதுக்காக கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். அடுப்பு வந்து கொஞ்சம் குறைச்சி வச்சு அப்படியே கலந்து விட்டுக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம். இப்போ நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க. மஞ்சள் தூள் சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் நல்லா சேர்த்து கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க. இந்த காம்பு பகுதி மட்டும் நமக்கு கொஞ்சம் வேகாமல் இருக்கும். தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா ஒரு தட்டு வச்சு நல்லா மூடி வச்சுருங்க. அப்போ தான் நல்லா வேகும். அடுப்பையும் நல்லா சிம்மில் குறைச்சி வச்சுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் இப்படியே வேகட்டும். நல்லா வெந்து தண்ணி எல்லாமே சுண்ணதுக்கப்புறமா வந்து நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி எல்லாமே நல்லா சுண்டிருச்சு. இப்போ வந்து நம்ம ஓரளவுக்கு கலந்து விட்டுட்டு அடுப்பை வந்து ஆஃப் பண்ணதுக்கப்புறமா எப்பயுமே நம்ம தேங்காய் சேர்க்கணும். அடுப்பு வந்து சூட்டில் இருக்கும்போதே நம்ம வந்து தேங்காய் சேர்த்தணும் அப்படின்னா அந்த சூட்டுக்கு வந்து தேங்காய் ரொம்ப சூடாகி அது வந்து கொலஸ்ட்ராலாக மாறுறதுக்கு நமக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் எப்பயுமே அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறமா பொரியலுக்கு வந்து தேங்காய் சேர்த்துங்க. இப்போ பார்த்திங்கன்னா சூப்பரான ஆரோக்கியமான அகத்திப்பூ பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த மாதிரி ஆரோக்கியமான ரெசிபியை நம்ம வீட்டில் அடிக்கடி செய்யும்போது தேவையில்லாமல் நம்ம மருத்துவமனைக்கு போக வேண்டிய அவசியமே இருக்காதுங்க. இதில் பார்த்திங்கன்னா ஏராளமான சத்துக்கள் இருக்குதுங்க. சுண்ணாம்பு சத்து அதிகமாக இருக்குது. பித்தத்தை குறைக்கிறதுக்கு இது ரொம்பவே உதவியாக இருக்கும். இதய நோய், சிறுநீரக பாதிப்பு, புற்றுநோய் கட்டுப்படுத்துகிற அளவுக்கு இதுக்கு வந்து அபரீதமான சக்தி இருக்குதுங்க. அது போலவே அல்சர், இரத்த சோகை, கண் பார்வை குறைபாட்டை சரி செய்யக்கூடியது. இதை வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் மார்க்கெட்லலாம் அவ்வளோவா கிடைக்கிறதில்ல. இதை வந்து பறித்த உடனே நம்ம செய்யணும். வச்சுருந்தோம் அப்படின்னா அது எல்லாமே பூ எல்லாமே கொட்டி போயிடும். அதனால் நம்ம பறித்த ஒரு நாள் அல்லது அடுத்த நாள் வந்து நம்ம செய்யலாம். அதுக்கு மேலே நம்ம இந்த பூவை வச்சுருக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி ஆரோக்கியமான சுவையான ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.